ரோமர் 5:5 இப்படியாக இருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமாங்க, எது பிரதானம்? தேவ அன்புதான் பிரதானம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏன்னா தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் தாங்க பைபிள்ல சொல்லியிருக்கு. தேவ அன்பில் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட நிந்தனையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையில இருந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணீரின் பாதையில இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியின் பாதையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வான நேரங்கள்ல இருந்தாலும், நீங்க ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணுங்க. தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறாதா? என்னைக்காவது ஒரு நாள் என் பிரச்சனை மாறாதா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த வியாதியிலிருந்து விடுதலை வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தேவ அன்பு, தேவ சமாதானம் உங்களுக்குள்ள ஆள விடுங்க. எதை பற்றியுமே கவலைப்படாம நீங்க அதை உதரும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அற்புத சுகத்தை, அற்புதமான விஷயங்களை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை டொமினியன் பண்ணிட்டு இருந்ததோ அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் பண்ணி தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அன்பும் உங்களுக்குள்ள டொமினியன் பண்ண ஆரம்பிக்கும். தேவ சமாதானத்தினால நீங்க ஆளுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய அன்பினால நீங்க ஆளுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படி தேவ அன்பினால நீங்க ஆளப்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்குள்ள வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது, தரிசனம் இருக்கும். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கம் அது அப்படியே நிறைவேறுங்க. நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறுங்க. God bless you.